இந்தியாவில் தங்க நகை கடன் என்பது ஏழை மக்களுக்கும் சிறு குறு வணிகர்களுக்கும் கஷ்ட காலங்களில் விரைவாகவும் எளிதாகவும் தங்க நகைகளை அடகு வைத்து பணம் வாங்க ஒரு நல்ல வழியாக இருந்தது. தங்கத்தின் விலை உயர்கிற போது வருத்தப்படுகிற இந்திய மக்கள், குறிப்பாக இல்லத்தரசிகள், தங்கள் தங்க நகைகளை அடகு வைத்திருந்தால் சற்றே ஆறுதல் அடைவார்கள். இப்படி கூடுதலாக குறைந்த வட்டியில் பணம் பெறுவதற்கான தங்க நகை கடன் பெறும் முறையை சிக்கலாக்கி உள்ளது RBI. 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் 30ஆம் தேதி ரிசர்வ் பேங்க் வெளியிட்ட புதிய விதிமுறைகள் தங்க நகை கடன் பெறுவோருக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. கந்து வட்டிக்காரர்களிடமிருந்து கொடுமைகளுக்கு தப்பிக்க இந்த தங்க நகை கடன் பெரிதும் உதவியாக இருந்தது. ஆனால் ஏழை மக்கள் நகையை மீட்க மீண்டும் கந்து வட்டிக்காரர்களிடம் கடன் வாங்க வைத்து மேலும் கடனாளியாக மாற்றும் வாய்ப்பு இதில் உள்ளது. இதனை எதிர்த்து மதுரை அவனையாபுரம் பகுதியை சேர்ந்த பிச்சைராஜன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்தார். ஒரு நபர் 5 முறை மட்டுமே நகை கடன்களை பெற முடியும் என்பது போன்று பல்வேறு சிக்கல்கள் இந்த அறிக்கையில் இருந்ததாக அவர் வழக்கு தொடர்ந்தார். இதற்கு ரிசர்வ் வங்கி பதில் அளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தங்க நகை கடனில் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கும் புதிய நடைமுறைகள் என்ன? வங்கியில் நகை கடன் வாங்குவோர் நகை கடனுக்குரிய பணத்தை அந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் கட்ட வேண்டும். ஓராண்டு கடன் என்றால் ஓராண்டின் முடிவிலேயே வட்டி அசல் என இரண்டையுமே கட்டியே ஆக வேண்டும். அப்படி கட்டி நகையை மீட்டு மறுநாள் தான் அவர் வங்கியில் நகையை அடகு வைக்க முடியும். இது ஏழை மக்களுக்கு அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது. ஒரு நபர் 5 முறை மட்டுமே நகை கடன் பெற முடியும். நகை அடமான கடன் பெற்றவர்கள் முழு தொகையையும் செலுத்தி நகைகளை திருப்ப வேண்டிய கட்டாயம் இங்கே உள்ளது. நகர்ப்புறங்களில் ஒரு கிராமுக்கு 5,000 ரூபாயும், கிராமப்புறங்களில் 7,500 ரூபாயும் இதற்கு வழங்கப்படுகிறது. இப்படி பல்வேறு விதிகள் அதில் இடம்பெற்றுள்ளன. ரிசர்வ் வங்கியின் இந்த புதிய விதிமுறைகள் SBI, கனரா வங்கி உட்பட பல்வேறு பொதுத்துறை வங்கிகளில் தீவிரமாக பின்பற்றப்படுகிறது. இதனால் நகை கடன் வாங்கிய மக்கள் நகைகளை இழக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். கையில் பணம் கிடைக்கும் வரை வட்டியை மட்டும் கட்டிவிட்டு மறு அடகு வைக்கலாம், நகையும் பாதுகாப்பாக இருக்கும் என்று நிம்மதியாக இருந்த நிலையில் இந்த அறிவிப்பு சாமானிய மக்கள், சிறு குறு விவசாயிகள், சிறு குறு வணிகர்களை வேதனையடைய செய்துள்ளது. பழைய நகை கடன் அடைத்துவிட்டு சற்று அதிக தொகைக்கு கூட மறு அடகு வைப்பதும் கூடுதல் கடன் தொகை கிடைப்பதும் இங்கே செய்ய முடியாத நிலை உள்ளது. ஒரு சவரனுக்கு வங்கிகள் கொடுக்கும் பணம் குறைவு. இதனால் ஏற்கனவே அடகுகளை தேடி மக்கள் செல்ல வேண்டிய நிலை இங்கே உள்ளது. தங்கத்தின் விலை உயரும் பொழுது அவர்களுக்கு கடன் அதிகப்படியான தொகையை கொடுக்க நேரிடும் என்று இது போன்ற புதிய கட்டுப்பாடுகளை RBI கொண்டு வருகிறதா என்ற சந்தேகம் நமக்கு எழத்தான் செய்கிறது. இந்த புதிய தங்க நகை கடன் விதிமுறைக்கு தமிழ்நாட்டில் சீமான், வைகோ போன்ற தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர்.